ஹலோ, நான் ஜெயசங்கரன். இன்னைக்கு நம்ம பேச வீடியோ டாபிக் என்ன சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் பல வகையில மிஸ்டேக் வழிவகுத்த ஒரு டாபிக் தான் பேச போறோம். அது என்ன டாபிக்னு சொல்லும்போது இந்த டாபிக் வந்து கேட்கறதுனாலே உங்களுக்கு பல பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் பேச போறோம். அது என்ன டாபிக்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் டிராவலிங். டைம் டிராவலிங்னா அதோட ப்ராசஸ் பத்தி பேச போறோமா? இல்லைங்க. அது மாதிரி ப்ராசஸ்லாம் இப்போ வந்து பேசலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ஆனா அதுல முக்கியமான ஒரு பங்கு தான் பேசலாம். அது என்னன்னா டைம் டிராவல். அதை பத்தி ஒரு டைம் டிராவல் ஹிஸ்டரியும், அந்த அவர் எப்படி பயணிச்சாரு, என்ன வருஷத்துக்கு போனாரு, என்னெல்லாம் பண்ணாரு, அது வந்து அது இல்லாம அவர் வந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாரு, இப்படி இந்த விஷயத்த எல்லாத்தையும் டீட்டெயிலாவும் ஹிஸ்டரியாவும் பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, இந்த டைம் டிராவல் யாருன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டைம் டிராவலோட பேர் வந்து ஆண்ட்ரூ கார்ல்சன். அப்படிப்பட்ட இவர் வந்து என்ன செஞ்சாரு அப்படிங்கறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கற்பனையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களை வந்து FBI அரெஸ்ட் பண்றாங்க, அதாவது போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க சொல்லி வச்சுப்போமே. என்ன தப்புக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல செஞ்ச சில வகை முறைகேடுகளுக்காக அரெஸ்ட் பண்றோம் சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன மோஸ்ட் ப்ராப்ளம் சொல்லுவீங்க? அதாவது எதுதான் சொல்ல வாய்ப்பு இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லுவீங்க. இல்ல இது ஏமே பொய்யா திரிக்கப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லுவீங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த ஆண்ட்ரூ கார்ல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து 2256 வருஷத்துல டைம் டிராவல் பண்ணி வந்தேன், அதனால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி கேட்க ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஷாக்கிங் தான் FBI அபிஷியல்ஸ்க்கு இருந்திருக்கு. இது எப்ப நடந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, சரியா 2003 வருஷத்துல அமெரிக்கா நடந்துச்சு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால நடந்த ஒரு விஷயமா கருதப்படுது. இவரை பத்தியான முன் தகவல்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது யாருக்குமே கிடைக்கப்பெறல அப்படிங்கறத உண்மையான தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2003 தான் திடீர்னு வராரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால 2003 வந்தவர் சரியா என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கையில இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து வெறும் $800 தான். அந்த $800 ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சு கிட்டத்தட்ட $350 மில்லியன் மாத்துறாரு. அதுவும் ஒரே வருஷத்துக்குள்ள. இது ஒரு $350 மில்லியன் யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. யார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா SEC, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடிங் எல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எல்லாம் கவனிச்சுட்டு வராங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட 126 முறைகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா நம்மளோட ஆண்ட்ரூ கார்ல்சன் அவர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காருங்க. இது மாதிரி 126 டைம்ஸ், அதுவும் மாத்தி மாத்தி இடையில ஒரு வாட்டியாவது ஃபெயிலியர் நடந்ததா சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. 126 முறையுமே அவர் கரெக்டா பர்ஃபெக்டா வந்து பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அதுவும் இன்வெஸ்ட் பண்ணதான் சாதாரண ஸ்டாக் ஷேர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வெறும் வெளிப்படையா தெரியாத மாதிரி மறைமுகமா வந்து இவங்களே ஷேர்ஸ் உருவாக்கி வந்து மிகப்படுத்துற மாதிரியான விஷயங்களா இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தாலும் இல்ல, அது ஹைலி ரிஸ்கா இருக்கக்கூடிய ஷேர்ஸா இருக்கக்கூடியதா இருந்துச்சு. அதாவது அதுல பாதாளத்துல இருக்கக்கூடிய ஷேரா இருந்து அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே அது அதிகமான அளவுக்கான வேல்யூக்கு போனதா அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான ஷேர்ஸ் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப ஹைலி ரிஸ்கா இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட $350 வந்து சம்பாதிச்சிருக்காருங்க. சரியா இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கணும்னா, இந்த ஆண்ட்ரூ கார்ல்சன்ங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது $800 இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன வேல்யூ அளவுக்கு வரைக்குமே அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா அவர் இன்வெஸ்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா, அவர் எதில் இன்வெஸ்ட் பண்றாரோ அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து ஹை ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரிதான் ஆயிட்டு இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, SEC முன்னாடி சொல்லியிருந்தால, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இவர் செய்யறது, அதாவது இவர் முதலீடு செய்யறது மட்டும் இப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு இன்சைடர் ட்ரேடிங் வந்து செய்யறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சீங்கன்னா, தனக்கு தானே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கு வந்து மணி போட்டு அதுல பிளாக் மணி இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரி செய்யக்கூடியவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் ஆண்ட்ரூ கார்ல்சன் அவர்களை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போகும்போதுதான் அவர் வந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பதில் சொல்லுவாரு சொல்லி பார்த்தா, நான் தப்பே செய்யலைங்க, இது மாதிரி பொய்யா தகவல் சொல்லியிருக்காங்க, இது மாதிரிலாம் விஷயத்த சொல்லுவாரு சொல்லி பார்த்தா அதை அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லாம என்ன சொல்றாருன்னா, நான் இயர் 2256 டிராவல் பண்ணிட்டு வந்து ஒரு டைம் டிராவல்னு சொல்றாரு. அதை கிட்ட யோசிச்சு பாருங்க, 2003 வருஷத்துல போன ஒருத்தர் 2256 வருஷத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சிகரமா இருக்கும். அதே சமயம் என்னடா பைத்தியமா வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இது மாதிரிதான் இந்த ஆண்ட்ரூ கார்ல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ கார்ல்சன் என்ன சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கைதுல இருந்து அவர் விடுவிச்சா அவர் வந்து என்ன ஹெல்ப் பண்றா, அவருக்கு பதிவு உபகாரம் சொல்லுவாங்கல்ல, அதாவது பதில் உபகாரம் செய்யறதுங்கிறது. இது மாதிரி பதிலா வந்து அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் கூட இடத்த வந்து சொல்றதாகவும், அதே சமயம் அவர் எப்ப நீங்க கொள்ளலாம், எங்க இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாருன்னு சொன்னதாகவும்
அதே சமயம் எய்ட்ஸ், கேன்சர் போன்ற இந்த மாதிரி கொடிய நோய்களுக்கு மருந்து வந்து அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்றதாகவும் சொல்லியிருக்காரு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மனுஷன் 2856 டிராவல் பண்ணி தான் வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே சரி பார்த்தோம்னா, இவர் வந்து யாரோ அனானிமஸ் பர்சன், யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பர்சன் வந்து $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இவர் பெயில் எடுக்கிறாங்க. இந்த பெயில் எடுத்ததுக்கு ஆண்ட்ரூ கால்சனை யாருமே வந்து பார்க்க முடியல, அவர் யாருமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி தான் நியூஸ் வந்து இருக்கு. இதுவே ஆண்ட்ரூ கால்சனோட ஹிஸ்டரிங்கிறது நிறுத்தப்படுது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தெரிய வருது, FBI வந்து சொல்றாங்க ஆண்ட்ரூ கால்சன் ஒருத்தர் இல்லவே இல்லை, அவரை நான் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இது மாதிரி ஆண்ட்ரூ கால்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு FBI வந்து நாங்க இப்படி ஒருத்தர் விசாரிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல இப்படி ஒருத்தர் முதலீடு செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் வரும்போதுதான் பல பேருக்கு ஒரு விஷயங்கள் புரிய வருது. அதாவது என்ன சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு மேட் அப் ஸ்டோரியா இருக்குமோ, இல்ல அந்த ஆண்ட்ரூ கால்சன் மறைஞ்சு போயிட்டு அவருக்கு எவிடன்ஸ் வந்து டைம் டிராவல்ல அழிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு சட்டரிக்கல் நியூஸ் பேப்பரா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல்ங்க. இந்த ஆர்டிக்கலை வச்சு இன்டர்நெட்ல வந்து பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஆண்ட்ரூ கால்சன் ஒருத்தர் உருவான சொல்றாங்க. இது டோட்டலாவே ஒரு ஃபிக்ஷனலான கேரக்டர். அதாவது ஆண்ட்ரூ கால்சன் ஒருத்தர் இல்லவே இல்லைங்கதான் உண்மையான தகவல். இதுக்கான உண்மையான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, வீக்லி வேர்ல்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டரிக்கல் நியூஸ் பேப்பர் தான் இந்த இன்சிடென்ட் ஒரு ஆர்டிக்கலா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்டுக்கதை சொல்றதுல ரொம்பவே பெரிய ஆளுங்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி கட்டுக்கதைகளை பல வகையில வந்து பல நேரங்களை சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இந்த ஆண்ட்ரூ கால்சன் இந்த கேரக்டரை உருவாக்கி இது மாதிரியான கதைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அந்த கதையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரிய வரும். அதாவது ரொம்ப ஃபேண்டசி பேஸ்டா, அதே சமயம் பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குற மாதிரியான கதையா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இருக்கும். அதே சமயம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் அதோட சேர்த்து இந்த டைம் டிராவலிங் கான்செப்ட் சேர்த்து உருவாக்குனதுனால இந்த மனுஷனை வந்து ரொம்ப ஃபேமஸா மாத்திட்டாங்க இந்த நெட்டிசன்ஸா சேர்ந்து. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபர்மேஷன் யாரு நியூஸ்ல வந்து வெளியிடுமோ அதை வாட்டி நம்பி இது உண்மையாவே ஒரு ஆள் இப்படி இருந்திருக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இதுல நடந்த உண்மையான கதைன்னு சொல்றது. நீங்க இன்னைக்கு ஆண்ட்ரூ கால்சன் ஃபிக்ஷனல் கேரக்டரை பத்தி நீங்க பாத்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்க வேற டைம் டிராவலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைம் டிராவலர்ஸ் தான் வந்து எப்படி டைம் டிராவலிங் பண்ணாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.